ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வந்து இறக்கி விட்டு போயிட்டு தான் நம்மளுடைய கௌதம் சார் வந்து நம்மளுடைய ஏன் இந்த இலக்கியா வந்து இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ரொம்பவுமே வந்து யோசிக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானி கையில் வந்து இலக்கியா வந்து நான் ரோட்லேயே வந்து இறக்கி விட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நேராக வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானியுமே வந்து குழம்பி போயிருக்காங்க. சரி, இலக்கியா வரட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானி பார்த்திங்கன்னா என்ன இலக்கியா உனக்கு கௌதமுக்கு என்ன வந்து பிரச்சனை, அவன் வந்து உன்னை கூப்பிட்டு வரேன்னு வந்துட்டு ரோட்டில் இறக்கி விட்டு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து நேராக வந்து ரூமுக்கு போயிட்டான், அதுவும் கோவமாக வந்து போனான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தை, நான் வந்து உங்ககிட்ட வந்து கோயிலில் வந்து சொல்லாது போனது வந்து தப்பு தான், ஆனால் வந்து கேட்டுருந்தா நீங்களும் வந்து என் கூட வந்துட்டு இருப்பீங்க பதறி அடிச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. அப்படி என்னம்மா விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த செந்தாமணியும் இந்த அஞ்சலியும் வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டு இருக்குது. எப்படி அந்த அந்த நேரத்தில் வந்து மாமா வந்து வீட்டுக்கு வந்ததுனால வந்து பார்த்து அம்மா வந்து இப்போ வந்து நல்லா இருக்காங்க. டாக்டரை வந்து கூப்பிட்டு பார்த்த அப்புறம் இதுக்கு மேலே வந்து அவங்க வந்து ஏதாவது அதிர்ச்சியான விஷயம் வந்து கேட்டாங்களா அவங்க உயிருக்கே வந்து ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து அங்கே போனேன். ஆனால் வந்து கௌதம் வந்து என்னை வந்து காரில் வரப்போ வந்து பேசவே விடாத, நீ வந்து உங்கள் மாமா கையில் வந்து பேசி அஞ்சலியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்ற தான் வந்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரியே வந்து பேசி என்னை வந்து அங்கேயே வந்து இறக்கி விட்டோன்ட்டு நான் பேசுகிறத வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து அவர் வந்து காது கொடுத்து கேட்க வந்து விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மாமாவை வந்து பார்த்தேன். இந்த அஞ்சலி வந்து இந்த எஸ்எஸ்கே கூட வந்து பேசினதை பார்த்துட்டு அவளை வந்து கண்டிச்சுட்டு வந்தேன். ஆனால் வந்து அவள் என்னவே வந்து மிரட்டுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக இதை நாங்கள் வந்து பேசினதெல்லாம் வந்து பார்த்துட்டு எங்கள் மாமா வந்து சொன்னார், இப்படி தான் வந்து லட்சுமியும் வசந்தை வந்து அவள் என்ன பண்ணுறத நான் வந்து பார்த்துறேன், நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத அப்படின்ட்டு வந்து சொன்னப்பறம் தான் நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுபோக மாமா கையில் வந்து எல்லா விஷயம் சொல்லிட்டேன். கார்த்திக் வந்து 2வது கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த அஞ்சலி வந்து ஒழுங்காக வந்து திறந்த சொல்லுங்கள், இல்லைனா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஏமா இந்த விஷயத்தை தான் வந்து நான் வந்து பேசுகிறதுக்காக வந்து கௌதம் வந்து அனுப்பிவிட்டேன். இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீ வந்து அங்கே சொல்லாத அப்படின்றத வந்து வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்து உன்னை போயிட்டு டக்குன்னு வந்து கூப்பிட்டு வர சொன்னான். ஆனால் நீ எல்லாமே வந்து உளறிட்டு வந்துட்டு இருக்கேம்மா. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து கௌதம் உன் மேலே செம்ம காண்டில் இருக்கான். இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சா கண்டிப்பாக வந்து உன் மேலே வந்து தப்பான அபிப்பிராயத்தை வந்து வளர்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க தப்பு, நம்மளுடைய கௌதம் சார் வந்து சொன்ன மாதிரி தாங்க இந்த அஞ்சலி வந்து தத்து விட்டு நம்மளுடைய கார்த்திக் 2வது திருமணம் பண்ணுறதை வந்து ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில் மாசிலாமனுக்கு எழுத சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க. இந்த இலக்கியாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க. நம்மளுடைய இவ்வளோ பேர் நிறைய துரோகம் பண்ணியிருக்கலே, அவளுக்கு போய் நல்லது நினைக்கிறேன்ட்டு வரப்போ இதெல்லாம் லைக் மறக்க